إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏக நாயகன் அல்லாஹ்வின் குறித்தாக்கியவனான் சலாமும் சலாமும் ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடந்த நல்ல தோழர்கள் தோழியர்கள் சலஃபு சாலிஹீன்கள் இமாம்கள் முன்சென்றவர்களின் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளையை ஏற்று அவருடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹ்வின் இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கின்ற இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருந்தனை என்று நோட்டமாகும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உலகில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் அவர்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை ஈமானை அவர்கள் சரி செய்வது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் உறுதியாக 6 விஷயத்தை அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதிலே மிக பிரதானமான நம்பிக்கைகளில் உள்ளதுதான் அல்லாஹ்வை நம்புவது மற்றும் அவனுடைய மறுமை நாளை நம்புவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை மறுமையிலே விசாரிப்பான், மரணத்திற்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை என்னோட மரணத்தோடு முடியக்கூடியது அல்ல, நான் மரணித்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை உயிரோடு எழுப்புவான், விசாரிப்பான், அதற்கான கூலியை எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே மிக பிரதானமாக இருக்க வேண்டிய ஈமானின் அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே ஒவ்வொருவரும் நாம் ஒரு இலக்கை நோக்கி அல்லது நாம் ஒரு இலக்கை எதை இலக்காக நிர்ணயித்திருக்கிறோமோ, அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது போய் செல்லக்கூடிய ஒரு ஊராக இடமாக இருக்கலாம், அந்த இலக்கை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்கிறோம். இது இந்த உலக வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். அந்த வாழ்க்கையினுடைய பயணம் என்பது சாதாரணமான பயணமாக இருப்பது கிடையாது. அந்த பயணத்திலே சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பாதையே கரடு முரடாக இருக்கும். பயணத்திலே நாம் சரியாக சாப்பிட முடியாது, நாம் சரியாக உறங்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, அஸ்ஸபரு கிதஅத்துன் மினல் அஸாப், பயணம் என்பது வேதனையின் ஒரு பகுதி.
இந்த உலகத்தில் உள்ள ஒரு பயணமே, ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய பயணம் என்பதே மிகவும் சிரமமானது என்பதை நாமும் உணர்ந்திருக்கிறோம், மார்க்கமும் சொல்கிறது. ஆனால் ஒரு மூமினுடைய பயணம் என்பது மறுமைக்கான பயணம். அந்த மறுமையிலே நமது இலக்கு, மூமினுடைய இலக்கு என்பது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய இந்த பயணத்தை மட்டும் சாதாரணமாக கடந்து விட முடியுமா? அந்த சொர்க்கத்தை இலக்காக வைத்து பயணிக்கக்கூடிய மூமின்கள் அவருடைய இந்த உலக வாழ்க்கையிலே மரணம்தான் பயணத்தினுடைய தோற்றமாக இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையிலே சொர்க்கத்தை அடைவது வரைக்கும் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் இங்கே அல்லாஹ்வை நம்பினால் தொழுதால் போதும், ஏதோ ஏழைகள் வராங்க, 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா போதும், நாம் இறந்த பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம், சொர்க்கத்துக்கு அல்லாஹ் நம்மை ஆக்கி விடுவான், வாரிசாக ஆக்கி விடுவான் என்று நாம் நினைக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அகீதாவை படித்தால் நமக்கு தெரியும், மறுமை மீதான நம்பிக்கையிலே நாம் மரணித்த பிறகு, உலகமெல்லாம் அழிந்த பிறகு, 2வது சூழ் ஊதப்பட்ட பிறகு, மக்கள் அனைவரும் கபர்களிலிருந்து திறந்து எழுந்து அல்லாஹ்வுடைய அக்ஷரிலே வந்து சன்னிதானத்திலே ஒன்று திரட்டப்பட்ட பிறகு, எடுத்த உடனே சொர்க்கத்தை எல்லாம் நாம் தீர்ப்பு வழங்கிட மாட்டார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அங்கே நாம் நிற்போம். அது எவ்வளவு காலம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே ஒரு நாள் என்பதை இந்த உலகத்தினுடைய 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள். வெயிலின் கோலத்திலும் தாகத்திலும் மனிதன் தத்தளித்துக் கொண்டிருப்பார். அந்த நேரத்திலே மக்கள் எல்லோரும் அல்லோலப்பட்டுக் கொண்டு நபிமார்களிடத்தில் வருவார்கள். வந்து எங்களுக்கு விசாரணையை துவக்குங்கள் என்று கெஞ்சுவார்கள். அப்பொழுது ஒவ்வொரு நபி இறை தூதர்களுக்கும் ஒரு தடாகம் கொடுக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌசர் என்ற தடாகம் கொடுக்கப்படும். அதிலே நீர் அருந்த பிறகு மீண்டுமாக அங்கே அவர்களுக்கு அலைந்து கொண்டிருப்பார்கள், வெயிலிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த கௌசர் என்ற தடாகத்தில் கூட விராட்டுவார்களுக்கு நீர் புகட்டப்படாது. நம்முடைய சமூகத்திலே வழிமாறி போனவர்களுக்கு, தடம் பிறந்தவர்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு நாள். அந்த நாளிலே மீண்டும் கெஞ்சுவார்கள். அப்பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான் விசாரணைக்காக. அவர்கள் மீது ஏடு கொடுக்கப்படும், அவர்களுக்கு தராசுகள் வைக்கப்படும், நீதமான முறையில் விசாரிக்கப்படும். பிறகு குழுக்களாக பிரிக்கப்படும். பாவிகள் என்றும் நல்லவர்கள் என்றும் பிரிக்கப்படும். அதிலே முஸ்லிம்கள், மூமின்கள் எங்கு பிரிக்கப்படுகிறார்களோ அந்த கூட்டத்தில் தான் முனாஃபிக்கும் இருப்பான். காபிர்கள், இன்னும் அல்லாஹ்வை மறுத்த பாவிகள், பாவம் செய்தவர்கள் எல்லோரும் நரகவாதிகள் என்று தனியாக பிரிக்கப்படுவார்கள். சொர்க்கவாசிகள் என்று பிரிக்கப்படுவார்கள். பிறகு ஒவ்வொரு மக்களும் அந்தந்த நபிமார்கள் பின்னாடி அணிவகுத்திருப்பார்கள். அப்பொழுது கேட்பார்கள். கேட்கும் போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வாங்க, மூமின்களை அழைப்பார்கள். அழைத்து சொர்க்கத்திற்கு போகலாம் என்று அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதை எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு மூமினும் நரகத்தை தாண்டினால் அந்த சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ஒரு மூமினுடைய பாதை, சொர்க்கத்திற்கான பாதை என்பது நரகத்தின் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிராத் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதையை, ஒரு பாலத்தை அமைப்பான். அங்கே கொண்டு வரப்படும். ஹதீஸ்களை பார்க்கப்படுகிறது, சிராத் கொண்டு வரப்படும். அது கொண்டு வரப்பட்டு நரகத்தின் மீதாக அமைக்கப்படும். அமைக்கப்பட்ட பிறகுதான் இறுதி சமூகமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நாம் தான் மறுமையிலே முதலாளர் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாதையிலே கடந்து சென்று விடுவார்கள். மக்கள் எல்லோரும் நிற்போம், பாவிகளும் நிற்பாங்க. அந்த இடம்தான் பாவிகளை, முனாஃபிக்குகளை முஸ்லிம்களை விட்டும் சொர்க்கவாசிகளை விட்டும் பிரித்து காட்டக்கூடிய, ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு இடமே அந்த பாலம் தான். எத்தனையோ பாதையை, எத்தனையோ பாலத்தை நாம் கடந்திருப்போம். எத்தனையோ சவாலான மலை பாதைகளை, பாலங்களை நாம் கடந்திருப்போம். ஆனால் நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட இந்த பாலத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்க, வஇம்மின்
அதை கடக்காத உங்களில் எவருமே தப்பிவிட முடியாது. இது உமது இறைவிடம் முடிவு செய்யப்பட்ட மாற்ற முடியாத தீர்மானம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொர்க்கவாசிகளாக இருக்கலாம், மூமின்களாக இருக்கலாம், பாவிகளும் நம்மோடு கலந்திருப்பார்கள், நயவஞ்சர்களும் நம்மோடு இருப்பார்கள். அந்த இடத்திலே வந்து நின்ற பிறகுதான் உண்மையான மூமின்கள், சொர்க்கம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள், வலது கையிலே ஏற்று கொடுக்கப்பட்டவர்கள், அந்த பாலத்திலிருந்து தப்பித்த பிறகுதான் சொர்க்கம் செல்ல முடியும். அங்க எல்லாரும் வந்து நின்றுவாங்க. நின்ற மாத்திரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கார் இருளை ஏற்படுத்தி விடுவான். ரொம்ப பிட்ச் பிளாக்கா, எதுவுமே கண்ணுக்கு புலப்படாது, மிகப்பெரிய ஒரு குண்டு இருளை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்துவான். மூமின்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அமல்களுக்கு ஏற்ப அந்த பிரகாசத்தை, ஒளியை அவர்களுக்கு வழங்குவார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மன் பத்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. யாருடைய அமல் அது அவரை அதிகமாக யாருடைய அமல் இருக்கிறதோ அது அவரை முன்னேற்றி விடுமே தவிர குலப்பெருமை அவரை அங்கே முன்னேற்றி விடாதே, அங்கேயே தங்க வைத்து விடும் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லப்படும் போது, சிராத் என்ற பாதத்திலே அன்றைய காலத்திலே முஸ்லிம்கள், முனாஃபிக்குகள், அதே போல குஃபார்கள் குலம் பெருமையுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எச்சரிக்கும் போது சொன்ன வார்த்தை, உங்களுடைய குலம் பெருமை அங்கேயே தங்க வைத்து விடும், யார் அமல்கள் அதிகமாக இருக்கிறதோ அவர்களைத்தான் அது முன்னேற்றும் என்று. அது எந்த இடம் என்று சொன்னால் அஸ்ஸிராத் என்று சொல்லக்கூடிய இந்த பாலம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாதை மிக சவாலான, சிரமமான, சிக்கலான ஒரு பாதை, மிக கடினமான ஒரு பாலம். இதை பற்றி ஹதீஸ்களிலே நாம பார்க்க முடியும். அந்த பாலத்திலே எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும் என்று சொன்னால் நிறைய ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது பலகீனமான செய்திகள். அதில் வரும் அந்த பாலம் சிராத் என்பது முடியை விட சன்னமானதாக இருக்கும், வாளை விட கூர்மையானதாக இருக்கும் என்று, அதுவெல்லாம் பலகீனமான செய்தி. இருந்தாலும் அறிஞர்கள் மத்தியிலே அல்லாஹ் ஆலம் அனைவருடைய ஏகோபித்த முடிவு என்பது அது சரியான கருத்து என்பதாக உலமாக்கள் சொல்கிறார்கள். ரொம்பவும் சிரமமான, சிக்கலான ஒரு பாலமாகத்தான் அது இருக்கும் என்று. ஆனால் மற்ற ஹதீஸ்களிலே நாம் அதனுடைய அமைப்பை பார்க்கின்ற போது விசாலமான பாலம் போன்று தெரிந்தாலும், இது போன்ற செய்திகள் பலகீனமான செய்தி வந்தாலும், கருத்து மேல்மக்களிடத்திலே இருக்கக்கூடிய கருத்து என்றால் அப்படிப்பட்ட அந்த கருத்தும் இருக்கிறது. தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலமாக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தும் அதுவாக இருக்கிறது. அல்லாஹ் ஆலம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பாலத்திலே சிலர் மின்னல் வேகத்தில் கடந்து விடுவார்கள் என்று சொன்னார். சிலர் அதாவது வாகனத்தில் குதிரையினுடைய வேகத்தில் கடந்து விடுவார்கள். சிலர் அவருடைய அமல்களை பொறுத்து அவர்கள் என்ன செய்வாங்க, ஒட்டகத்தின் வேகத்தில் கடந்து விடுவார்கள். ஒரு சிலர் ஓடிக்கூடிய வேகத்தில் கடந்து விடுவார்கள். ஒரு சிலர் தவழ்ந்தும் ஊர்ந்தும் கடந்து விடுவார்கள். அதிலே தப்பித்து பிழைப்பவர்கள் பிழைப்பார்கள், அதிலே வீழ்பவர்கள் வீழ்வார்கள் என்று அல்லாஹ் சொன்னார்கள். மிகப்பெரிய செய்தி. என்னுடைய சுருக்கத்தை நான் சொல்கிறேன். அந்த பாலத்தினுடைய இரண்டு பக்கங்களிலும் மிகப்பெரிய கருவேலம், முள்களை போன்ற அமைப்பிலான மிகப்பெரிய கொக்கிகள் இருக்கும். ஈமான் இல்லாதவர்களை, நயவஞ்சகர்களை, அதை கடக்க முடியாதவர்களை உள்ளே எடுத்து நரகத்திலே போடும். அதில் தான் நரகத்திலே விடுவார்கள். யாருடைய இறையச்சமும் அமலும் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் முதலாவதாக நபிமார்கள் அங்கே சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு போய் அழைப்பார்கள். மூமின்களிலே அல்லாஹ்வுடைய தூதரை போன்றவர்கள், அதற்கு அடுத்தபடியாக உள்ள மக்கள், நன்மக்கள் அமல்களிலே இப்படியான அந்த தரப்புக்கேற்ப அவருடைய வேகம் அதிகரித்து அதிகரித்து அல்லாஹ்வுடைய தூதரை சென்று அடைந்து விடுவார்கள். அவருடைய வெளிச்சமும் அதிகரிக்கும். அல்லாஹ் அந்த இடத்திலே நயவஞ்சகர்களுக்கு கொடுத்து அந்த ஒளியை நீக்கி விடுவான். மீண்டும் இருட்டாகிவிடும். அந்த முட்கள் எல்லாம் உள்ளே இழுத்து உள்ளே விழுந்து வருவான் என்பதை அந்த ஹதீஸின் சாராம்சம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், வயுர்சல் அமானத்து வரஹிமு ஃபதகுமானி ஜும்பதை சிராதி யமீனிஹி வ ஷிமாலி. அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புவான். இரண்டு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வரஹிமு அமானத்து வரஹிமு, அமானிதமும் இரத்த பந்தமும்
அங்கே அனுப்பப்படும். அது இரு மனதுகளில் உட்கார்ந்து கொள்ளும். நம்மிடத்தில் அன்பை ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், அமானத், அது அனுப்பப்படும், அந்த பாலத்திற்கு அனுப்பப்படும். பிறகு ரஹீம், உறவுகள், இரத்த பந்தங்கள் அங்கே அனுப்பப்படும். இந்த இரண்டும் ஒரு உருவம் போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடி அமைப்பிலே அது அனுப்பப்படும். அது இரண்டு புறமும் அமர்ந்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் இதில் கவனமாக இருக்கும்படி சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாடத்தை பற்றி நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இது சாதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால், தொழுகை சரியாகிவிட்டால், நமக்கு தீர்ப்பு வழங்கிவிட்டால், ஏதோ நன்மையை செய்து விட்டால் நாம் இரவாக கடந்து விடலாம் என்று. அப்படி அல்ல. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை என்பது இந்த உலகத்தின் பாதையை விடவும், இந்த உலகத்தில் வரக்கூடிய சிரமங்களை விடவும், நாம் எல்லா தீர்ப்பும் வழங்கப்பட்ட பிறகும் மிகப்பெரிய ஒரு சோதனையாக அந்த சிராத் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நமக்கு அதிகமான ஒளியையும் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு நம்மை அதிலே விரைவாக கடக்கக்கூடிய நன்மக்களோடு நம்மை சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இடத்திலே ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் அனுப்புவாங்க. ரெண்டிலே கவனமாக நடந்து கொள்ள சொன்னார். அதிலே முதலாவது ஒரு அமானத், ஒரு ரஹீம். ஒரு ரஹீமு ரத்த பந்தம், இன்னொன்று அமானிதம். அமானிதம் என்று சொன்னால் என்ன? அமானிதங்கள் என்று சொன்னால் நம்பகத்தன்மை, நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு அல்லது பொருள் நம்பி ஒப்படைக்கப்பட்டது. இந்த விஷயத்திலே ஒரு மூமின் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயம் நம்மிடத்திலே குறிப்பாக அந்த தீர்ப்பெல்லாம் முடிந்த பிறகு சொர்க்கம் செல்வதற்கு முன்பாக இரு புறங்களிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்தான நேரத்திலே நமக்கு அது உதவியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அமானிதங்கள் விஷயத்திலே குறிப்பாக மூமின்கள் நாம் எப்படி நடந்து கொள்வோம்? நம்மிடத்தில் நம்மை ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருட்களிலும் சரி, நம்பகத்தன்மை நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அமானத்திலும் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு வியாபாரத்திலே நேர்மையாளர்களாக இன்றைக்கு இருக்கிறாங்களா? உண்மைதான் ஒரு பேச்சு இருக்கும். பாய்மார்கள் என்று சொன்னால் நம்பிக்கையா இருப்பாங்க, அவர்கள் வியாபாரத்துல கரெக்டா இருப்பாங்க என்று. ஆனால் இன்றைக்கு எப்படி பேச்சு மாறி இருக்கிறது? அப்படியா தலைகீழாக மாறி இருக்கிறது. அவங்கள்ட்ட போனா ஏமாற்றுவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவர்களும் மற்றவங்க மாறிதான் என்ற அளவுக்கு ஒரு பார்வை இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நபித்துவத்திற்கு முன்பாக அவர்களுக்கு கிடைத்த முஹம்மத் என்ற பெயரை தாண்டி அவருக்கு கிடைத்த பெயர் என்ன? அமீன், சாதிக், நேர்மையானவர், உண்மையானவர் என்ற பெயர் அவருக்கு கிடைத்தது. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பொருளை நம்பி கொடுத்தால் அதில் நேர்மையாக நீதமாக நம்பி ஒப்படைக்கப்பட்டதிலே எந்த விதமான தவறும் இல்லாமல், மோசடியும் இல்லாமல், கலப்படம் இல்லாமல் அந்த அமானியத்தை பாதுகாப்பார்கள். உண்மையாளராக இருப்பார்கள், பேச்சிலே உண்மையாளராக இருப்பார்கள், நம்பினால் மோசடி செய்ய மாட்டார்கள், நீதமாக நடந்து கொள்வார்கள், வாய்மையாக நடந்து கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய வரலாற்று இறுதியிலே பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்கள், மக்கத்து காபிர்கள் மக்காவில் இருக்கும் போது கூட இந்த கொள்கையை எதிர்த்தார்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செஞ்சாங்க, பொருட்களை நம்பி கொடுத்து வச்சிருந்தாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது மாதிரியான கொடுத்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை ஒரு வரலாற்றை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி பெற்ற இந்த சமூகம் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கணித்திற்குரியவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய பண்புகளை சொல்லும் போது வல்லதீனஹும் அமானாத்தி வஹ்திஹிம் ராஊன், வெற்றியாளர்கள் யார் என்ற அந்த பட்டியல், யார் மூமின்கள் என்ற பட்டியல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்போது சொல்லுவார், அவர்கள் தங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மையை, அமானிதத்தை, அந்த பொறுப்புகளை, பொருள்களை அதிலே நீதமாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதனை அவர்கள் சரியாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். சொர்க்கம் என்ற அந்த இலக்கை, அந்த பயணத்தை நிறைவு செய்வார்கள். அது மூமினுடைய பண்பு, வெற்றியாளருடைய பண்பு என்று குர்ஆன் பேசுகிறது. அது மட்டுமல்ல, இந்த அமானிதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை வானங்களை படைத்த பிறகு அமானிதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்படைக்கிறார்.
இன்ன அரந்தல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால். அல்லாஹ் மலைகளிடத்தில் வானத்திலும் பூமியிடத்தில் இந்த அமானிடத்தில் பொறுப்பை கொடுக்கிறார். இதை சுமந்து கொள் என்று. வானம் ஏற்க மறுத்து விட்டது, பூமி ஏற்க மறுத்து விட்டது, மலைகளும் ஏற்க மறுத்து விட்டது. எவ்வளவு பெரிய பிரமாண்டமான படைப்புகள்! வானம் என்பது சாதாரணமான படைப்பா? பூமி என்பது சாதாரணமான படைப்பா? மலைகள் அத்துணையும் இந்த அமானியத்தை நம்மளால் முடியாது. நம்பகத்தன்மை என்னால பாதுகாக்க முடியாது. நான் ஏதாவது குறை வச்சிருவேன், உன்னிடத்துல தண்டனை பெற வேண்டிய சூழல் ஏற்படுத்தும் என்று பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் இந்த நம்பகத்தன்மையை, இந்த அமானியத்தை நம்பி ஒப்படைக்கக்கூடிய நீதமாக நியாயமாக நான் திருப்பி ஒப்படைக்கின்றேன் இந்த விஷயத்தை ஏற்பதற்கு பயந்தது அல்லாஹ் ரப்பல் திருமறை வசனம். மனிதன் அதை பெற்றுக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் மலைகளுக்கோ பூமிக்கோ மற்ற மற்ற படைப்புகளுக்கோ அல்லாஹ் கொடுக்காத சிறப்பை, சொர்க்கம் என்ற அந்த கூலியை நமக்கு வழங்குகிறார். மனிதன் ஏற்றுக்கொண்டார். அப்ப இந்த அமானிய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த பொறுப்புகளிலே நம்மிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருட்களிலும் பொறுப்புகளிலும் நாம் நம்பகத்தன்மை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நயவஞ்சகனுடைய அடையாளத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னாங்க, அவன் நம்பினால் மோசடி செய்வான், வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற மாட்டான். இதெல்லாமே நயவஞ்சகனுடைய அடையாளம். ஆனால் மூமினுடைய அடையாளம் அமானியத்தை மோசடி செய்ய மாட்டான். அவன் அமானியத்தை பேணுவான். நம்பி ஒப்படைத்தால், வாக்குறுதி கொடுத்தால் அதை பாதுகாப்பான், பேணுவான். இந்த விஷயத்துல நாம அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியிலே நிலைநாட்டக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்மள பலர் ஒரு தொழில இருக்கலாம், ஒரு கடைகள் இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்தில் இருக்கலாம், ஜமாத்தில் இருக்கலாம். நம்ம இடத்துல நிறைய பொறுப்புகள் இருக்கும். நம்மை நம்பி நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க. நம்ம இடத்துல சில பொருளாதாரங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. மக்களுடைய பொது நிதி நம்ம இடத்துல இருக்கும். இந்த மாதிரியாக நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருளாதாரமும் சரி, நம்மிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை சரி, நாம் சரியான முறையிலே அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் ஒவ்வொருக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி. உங்களுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்கள், பொறுப்புகளை குறித்து நீங்கள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அந்த இடத்திலே நமக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்புகள் என்பது அமானத்தாக இருக்கிறது. வானம் பயந்த, பூமி பயந்த, மலைகள் பயந்த அந்த பொறுப்பை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனிடத்தில் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அமானிதத்திலே யார் மோசடி செய்வார்களோ அல்லது அநியாயமாக நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு சிராத்துடைய பாதை என்பது சிரமமாக இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்திலே சொல்ல வரார். அதே போல இன்னொரு விஷயம், ரஹீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இரத்த பந்த உறவு. இன்றைக்கு சின்ன சின்ன காரணங்களுக்காக உறவுகளை முறித்து வாழக்கூடிய நிலை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அற்ப சொற்பமான காரணம், என்னுடைய முடிவுக்கு மாற்றமாக என்னுடைய தாய் தகவல் நடந்து கொண்டான், என்னுடைய சகோதரன் நடந்து கொண்டான், அதனால் அவர்களுக்கு சலாம் கூட சொல்லுவதில்லை, பேசுவது கிடையாது, உறவை முறித்து விட்டேன். என்னுடைய சகோதரன் சொத்து பிரிக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக அவர் எடுத்துட்டார், அநியாயம் பண்ணிட்டார், அதனால நான் அவரிடத்தில் பேசுவதில்லை. பல பரம்பரையாக சொத்துக்காக பேசாம உறவை முறித்து வாழக்கூடிய நம்மள எத்தனை பேர்? ஆனா ஒரு குடும்ப நிகழ்ச்சியில, ஒரு திருமணத்துல அழைக்க தவறியிருப்பாங்க, மறந்திருப்பாங்க, அதற்காக குடும்பத்துக்கும் எனக்கு ஒட்டு உறவே கிடையாது, முறித்து வாழக்கூடிய எத்தனை பேர்? அந்த இரத்த பந்தம் நாளை வறுமையிலே வந்திருக்கும். வலதுபுறமும் இடதுபுறமும் அமானிக்கும் உறவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாளைய அந்த தோட்டத்தை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்துவான். இந்த விஷயத்தில் நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அற்ப சொற்பமான காரணங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உறவுகளுக்கு எந்த அளவுக்கு சொன்னா சலாம் கூட சொல்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் யார் முதலிலே சண்டை வந்தாலும் பிணக்கம் ஏற்பட்டாலும் முதலிலே சலாம் சொல்லி யார் இணங்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் தான் உங்களே சிறந்தவர். நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், அன்பு பாராட்டுங்கள், அதிலே சகோதரர்களாக இருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு மூமினுக்கு 3 நாட்கள் தன்னுடைய சகோதரத்திலே பிரிந்து வாழ்வதற்கு, 3 நாட்களுக்கு மேல் பிரிந்து பேசாமலுக்கு அனுமதி கிடையாது, ஹராம். ஆனால் இன்றைக்கு 2 தலைமுறை 3 தலைமுறைகள்
ஒரே குடும்பம், ஒரே ரத்த உறவுகள், தன்னுடைய சொந்த சகோதரனா இருப்பான், அவனுடைய பையனும் இவனுடைய பையனும் சேர்ந்து இருப்பான். 6 பாதம் குத்தி உறவா பிரிச்சுருவோம். எண்ணியத்திற்குரியவர்களே, உறவுகள், ரத்த பந்த உறவுகளை தேடக்கூடிய விஷயங்கள், அண்டை வீட்டு உறவுகள், வியாபாரத்துடைய உறவுகள், இப்படி பல உறவுகள் இருக்கிற உறவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே முறையிட்டது. அல்லாஹ் உறவை எப்படி அமானிதத்தை கொடுக்கும் போது ஒவ்வொரு பொருட்களும் மலையும் வானமும் பேசியதோ அதே போன்று உறவு அல்லாஹ் இடத்துல பேசியது. என் இறைவா, என்னை இவன் துண்டித்து வாழ்கிறான் மனிதன், தயவு செய்து என்னை அவனிடத்தில் அனுப்பாதே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உறவிடத்தில் பேசுகிறான், யார் உன்னை துண்டித்தாலும் நான் அவனை துண்டித்து வாழ்வேன், யார் உன்னை இணைத்துக் கொண்டாலும் நான் அவனோடு இணைத்துக் கொள்வேன். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உறவை முறித்து வாழ்ந்தவன் சொர்க்கம் போக மாட்டான். எப்படி போவான்? அந்த போகக்கூடிய டிராக்ல தான் நிக்குது. நாம் உறவை முறித்து வாழ்ந்த பிறகு அந்த சிராத் என்ற அந்த பாதையிலே சொர்க்கத்தை இலக்காக வைத்து நன்மை என்று நாம் நன்மை தீமை என்று பிரிக்கப்பட்ட பிறகு அந்த இலக்கை அடைவதற்கான நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட பாதையிலே நிற்கக்கூடிய மிக மிக முக்கியமான ரெண்டு உறவுகள். அந்த உறவை முடித்து விட்டு எப்படி நாம் சொர்க்கம் செல்ல முடியும்? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, உறவுகள் விஷயத்திலே நாம் அனுசரிக்க வேண்டும். உறவுகளை நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு உறவுகளை பேசுறோம், அனுசரிக்கிறோம், ஆனால் மார்க்கத்தினுடைய விழுமிகளுக்கு உட்பட்டு அந்த உறவுகளை பேணுகிறோமா என்றால் இல்லை. நமக்கு ஏதாவது செஞ்சா திருப்பி செய்யும், அல்லது மார்க்கம் தடுத்த வகையில நாம் அவர்களுக்கு என்ன செய்யறோம்? உறவுகளை பேணுகிறோம். ஒருவர் கொள்கைக்கு மாற்றமான ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை அவர் செய்வார், அல்லது விதாட்டான சிற்கான காரியங்களிலே அவர் என்ன செய்வார்? கலந்து கொள்வார். அதற்காக நம்மை அழைப்பார், அதில் கலந்து கொள்வார். நான் உறவை பேண போன சொல்லி அதுல போய் நிற்போம். அதே மாதிரியாக அவர் அவசரத்துக்கு உதவி இருப்பார், அதனால நான் அவசரத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ண உதவுவேன். கணியத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பதிலுக்கு பதில் உறவாடுவோம் உங்களிலே உறவை பேணியவனே அல்ல, மாறாக அவன் உன்னை உறவை துண்டித்தாலும் நீ போய் அவனை உறவு பாராட்டுற பாரு. சும்மா இருக்கிறோம், திடீர்னு குடும்பத்தார்கள் அழைச்சு வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு விருந்து கொடுக்கிறது, இது உறவை வளர்க்கும். மார்க்கம் தடுத்த ஹராமான காரியத்துல போய் நாம ஒன்று சேர்ந்து சாப்பிடுறது, அதுதான் உறவு பேண நினைக்கிறோம். அது சடங்கு சம்பிரதாயம், உறவை பேணுவதல்ல. அந்த உறவை அழைக்காம இருந்து பாருங்க, மறந்து பாருங்க, இன்விடேஷன் மறந்து பாருங்க, உறவு கட் பண்ணப்படும். அது உறவை பேணுவதல்ல. உறவை பேணுவது என்று சொன்னால், என்னிடத்துல என் சகோதரன் ஏன் பேசாம இருக்கிறான், என்ன கோபம் அவனுக்கு, என்ன பிழை, உண்மையிலே என்ன தவறு இருக்கிறதா, தெரியாம தவறு செஞ்சுட்டு கொஞ்சம் பொருத்தப்பட்டுங்க, அல்லாஹ் தான் மனசுக்கு 3 நாள் பேசாம இருக்க கூடாது. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இதோ என்னுடைய தோழர், நான் அவரிடத்தில் எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நான் அவரிடத்துல இறங்கி போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவர் என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறார். நான் ஒவ்வொரு வார்த்தையும் இணங்கி வரும் போதெல்லாம் அவர் என்னை விட்டு என்னோட கோபத்துல தூரமா போயிட்டே இருக்கிறார். நான் இப்ப என்ன செய்யறது? உறவை பேணும்படி நீங்க சொல்றீங்க, அப்ப நான் அவர் என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர், என்னுடைய குடும்ப உறவு, அவர் அரவணைக்க நினைக்கிறேன். நாளை மறுமைக்கு போகும்போது அது பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் என்ன விட்டு துண்டிச்சுட்டே போறார், என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால் அவர் விஷயத்துல அல்லாஹ் தீர்ப்பு போடணும் நாளை மறுமை. ஏன்னா உங்கள் இடத்துல தவறு இருந்தேன்னு சொன்னா நீங்க மன்னிப்பு கேட்கிறீங்க, பிற இடத்துல தவறு இருந்தால் நாம மன்னிக்கணும். நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் என்ற ஒரு ஈகோ இருந்தது என்று சொன்னால் உறவு பெற முடியாது. இன்றைக்கு இந்த மாதிரியான பண்புகள் அதிகரித்தனுடைய விளைவு, நலவுகள், நன்மைகள், அகீதாக்கள், இதெல்லாம் மார்க்கத்தினுடைய கல்வி, இதெல்லாம் படிக்காதனுடைய விளைவுகள் சர்வ சாதாரணமாக உறவை முடித்துக் கொண்டு நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அண்டை வீடாக இருந்தாலும் சரி, வியாபார உறவாக நல்ல பழகிருப்பார், அற்ப சொற்ப காலத்துக்கெல்லாம் உறவை முடித்து விடுவார். மூமின் தான் அவர். அந்த சகோதரத்தில் நல்ல தோளோடு தோல் பேசிக் கொண்டிருப்பார், ஏதோ ஒரு கருத்துக்கு மாற்றமா அவர் சொல்லியிருப்பார், உறவை முடித்து விடுவார். எண்ணியத்திற்குரியவர்களே, உறவு விஷயத்திலே நாம் நீதமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரியான 2 காரியங்களை
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே கொண்டு நிறுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்றான். எந்த பாதை? நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட அந்த பாதை. அப்படிப்பட்ட பாதையிலே நாம் அதை கடந்தால்தான் சொர்க்கம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரெண்டையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், இந்த ரெண்டு விஷயத்திலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் சரி செய்ய வேண்டும். ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டதா அல்லது ஒரு பொருள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டதா, அதை நம்முடைய பொருளை விட, நம்முடைய பொறுப்பை விட, வீட்டு பொறுப்பை விட ரொம்பவும் பத்திரப்படுத்த வேண்டும். இது அமானிதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை இதை விசாரிப்பான். இது என்னுடைய பாதை, சிராத்தினுடைய பாதையினுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக வந்து நின்று விடக் கூடாது என்ற ஒரு அச்ச உணர்வோடு நாம் அதை பேணக்கூடியவளாக இருக்க வேண்டும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு சின்ன ஊசி, குண்டூசியாக கூட இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சத்தை பாருங்க. கீழே இருக்கும்போது, பாதையில போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பேரிச்சம்பழம் கிடக்குது. அதை எடுத்து வாயில போடலாம்னு நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொல்றாங்க, இது அதாவது தர்ம பொருள், சதக்கா பொருளில் இருந்து வந்ததாக இருக்கும் என்ற அச்சம் மட்டும் இல்லாவிட்டால் நான் இதை சாப்பிட்டிருப்பேன். தன்னுடைய பேரை, தன்னுடைய ஹசன்கள் எல்லாம் ஒரு பேசணும் வாயில போட்டுருவாங்க. அதை வாயிலிருந்து எடுத்து இதை சாப்பிடக்கூடாது. ஏன்? தர்ம பொருட்கள், ஜக்காத்து பொருட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கும் ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ். அமானிதம், அது நம்பி ஒப்படைக்கப்பட்டது. அதை ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு அதுல நாம விசாரணை செய்ய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோமா என்ற சூழல பயப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருக்கிறது, குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது, நிர்வாக பொறுப்புகள் இருக்கிறது, வியாபார ரீதியாக பல பொறுப்புகள் இருக்கிறது, பொருளாதாரங்கள் நம்ம இடத்திலே சுழல்கிறது. எனவே இந்த விஷயத்திலே ஒரு மூமின் என்று சொன்னால் வாயா நம்பி நீங்க என்னன்னா கொடுக்கலாம் பாய் என்ற பேர் வரும். அந்த பேருக்காக உழைக்கிறோமா இல்லையோ, நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். என்னுடைய சொர்க்கத்தினுடைய பாதை இலகுவாக வேண்டும் என்பதற்காக நம்ம அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய உறவுகள், இரத்த பந்த உறவுகள், நாம இதுவரைக்கும் முறித்த அல்லது பேசாமல் இருந்த உறவுகள், அல்லது நம்மிடமிருந்து விட்டு போன உறவுகள், அவர்களை நாம் தேடி செல்ல வேண்டும். அவரிடத்திலே உட்கார்ந்து பேச வேண்டும். என்ன, எதனால பேசாமல், என்ன காரணம்? நம்ம ரெண்டு பேரும் மத்தியில் இந்த கொடுக்கல் வாங்குற ஒரு பிரச்சனை, அதனால நம்ம உறவை முடிச்சிட்டோம். சரி, நம்ம பேசிக்குவோம். உங்களை சிறந்தவங்க முதல்ல பேசுறவங்க தான். ஏன் மேல தவறு இருக்கா? அல்லாஹ்வுக்கா என்ன பொறுத்து மன்னிப்பு கேட்கணும். உங்க இடத்துல தவறு இருக்கா? அல்லாஹ்வுக்கா நான் மன்னிச்சுட்டேன், அதுக்கெல்லாம் பேசாம இருக்காங்க. பழையமா நம்ம வீட்டுக்கு வராம இருக்காங்க. உறவு புதுப்பிக்கணும். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டையும் நாம் சரி செய்வோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளினால், நம்முடைய இறை எச்சத்தினால் இதை நாம் சரி செய்தால், இந்த ஜும்மாவிலே பேசி இந்த ரெண்டு காரியங்களை, நம்ம இடத்துல கொஞ்சம் பொறுப்போக்குத்தனம் அல்லது அலட்சியம் அல்லது ஒரு ஈகோ மிகைத்திருந்தது என்று சொன்னால், அதை நாம் சரி செய்ய வேண்டும். சரி செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த இறையச்சத்துக்காக, அந்த அமலுக்காக நாளை நம்முடைய மறுமை வாழ்க்கையிலே சொர்க்கத்திற்கு போவதற்கு இதை தடையாக அல்லாஹ் நிறுத்த மாட்டான். இதை இலகுவான காரணியாக ஆக்குவான். எனவே எதை சொன்னோமோ கேட்டோமோ இந்த ரெண்டு காரியங்கள் விஷயத்திலும் மூமின்கள் கவனம் எடுக்க வேண்டும். நாம் அதிலே நம்முடைய நம்பகத்தன்மையும் உறவுகளை பேணக்கூடிய விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விசாரிப்பான். அது நம்முடைய சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையிலே அது இலகுவாக்குவதற்கான ஒரு காரணியாக இருக்கும் என்பதை உணர்ந்து இதை சரி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களுக்கும் அதை எடுத்து சொல்லி நான் என்னுடைய முதல் உரையில்